ஒரு கிராமத்தில் முத்து என்ற விறகு வெட்டுபவன் தனது குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தான். அவன் தினந்தோறும் விறகு வெட்டி தனது குடும்பத்தை நடத்தி வந்தான். ஒரு நாள் மரம் வெட்டுவதற்காக முத்து காட்டிற்குள் சென்றான். ஆற்றின் கரையோரமாக இருந்த மரங்களை வெட்ட ஆரம்பித்தான். மரங்களை வெட்டிக் கொண்டிருக்கும் பொழுது கோடாரி தன் கை தவறி ஆற்றில் விழுந்தது. பாவம் முத்து அந்த கோடாரியை எடுக்க முடியாமல் தவித்தான். கடைசியில் எடுக்க முடியாமல் சோகத்தில் அந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்தான். அப்போது அந்த ஆற்றிலிருந்து ஒரு தேவதை பிரகாசமான ஒளியுடன் தோன்றினாள். மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்த முத்துவை பார்த்து, "ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கின்றாய்?" என்று கேட்டாள். அதற்கு அவன், "நான் என் கோடாரியை ஆற்றில் துளைத்து விட்டேன். அந்த கோடாரியை வைத்து வெட்டிய விறகுகளை விற்றுத்தான் என் குடும்பத்தை நடத்தி வந்தேன். ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்வேன்?" என்று கேட்டான். உடனே அந்த தேவதை அவனுக்கு உதவி செய்ய நினைத்து 3 கோடாரிகளை அவனுக்கு காட்டினாள். அதில் ஒன்று தங்கக் கோடாரி, 2வது வெள்ளிக் கோடாரி, 3வது அவனுடைய கோடாரியாகும். இதில் இது வேண்டும், எடுத்துக்கொள் என்றாள். ஆனால் முத்து, "எனது கோடாரியே எனக்கு போதும்" என்று மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்டான். முத்துவின் பேராசை இல்லாத குணத்தால் அவன் அந்த கோடாரியால் விறகை வெட்டும் பொழுது அது 2 மடங்குகளாக மாறியது. வெட்டிய விறகுகளை விற்று முத்து பெரிய செல்வந்தனானான். அதை பார்த்து அவனது பக்கத்து வீட்டுக்காரரான வேலன் அவனிடம் சென்று, "நீ எப்படி இவ்வளவு செல்வந்தனானாய்?" என்று கேட்டான். அவனும் நடந்த கதை முழுவதையும் சொன்னான். உடனே அவனும் பேராசையால் அதே ஆற்றிற்கு சென்று அவனுடைய கோடாரியை தூக்கி போட்டான். அதிலிருந்து பிரகாசமான ஒளியுடன் தேவதை வந்தாள். "உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டாள். "எனக்கு கோடாரி வேண்டும்" என்றான். தேவதை 3 கோடாரிகளையும் காட்டியது. உடனே அவன், "எனக்கு தங்க கோடாரியே வேண்டும்" என்றான். தேவதையும் கொடுத்தது. மறைந்தது தேவதை. அவன் கையில் வைத்திருந்த கோடாரி சில நிமிடங்களிலே கல்லாக மாறியது. அவனது பேராசையே அதற்கு காரணம். அவனது கோடாரியும் அவனுக்கு கிடைக்காமல் போனது. இதிலிருந்து என்ன புரிகிறது? பேராசையே பெரும் நஷ்டத்தை விளைவிக்கும் என்பது தெரிகிறது. ஆகையால் அனைவரும் பேராசை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே இந்த கதையின் நோக்கமாகும்.